அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். இன்றைக்கி வறுத்த அரைத்த கார பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானவை பூண்டு, மல்லி, ஜீரகம், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகு, பெருஞ்சீரகம், சின்னதாக ஒரு பட்டை, கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம வெந்தயம் இதெல்லாம் போட்டு வறுத்து நம்ம அரைச்சி இந்த குழம்ப செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானவை அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் இதை வறுக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் கருகிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு 1/2 டீஸ்பூன் தான் நம்ம போடணும். ரொம்ப கசப்பு தன்மையாக ஆகிடும். அதனால் 1 டீஸ்பூன் சேர்க்காதீங்க. 1/2 டீஸ்பூன் போட்டு வறுத்துட்டு அது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கின்னு நம்ம அதுலேயே அந்த கடாயிலே இருந்தாக்கா அது தீயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதன் பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன், சின்னதாக ஒரு பட்டை, அப்புறம் காய்ந்த மிளகாய் ஒரு 5 போட்டிருக்கேன். இதுக்கு முக்கியமாக காய்ந்த மிளகாய் போட்டு வறுத்துக்கின்னு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் 3 பூண்டும் நான் இதில் சேர்த்துருப்பேன். சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கின்னு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைக்கின்னு சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு. செய்து பாருங்கள், அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். புளி லெமன் சைஸில் கரைச்சி நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ காய்ந்த மிளகாயும் போட்டுட்டு இதில் சின்னதாக ஒரு பட்டையும் போட்டிருக்கேன். போட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்குங்க. வதக்கின பிறகு இதை நல்லா பொன்னிறமாக வதக்குன்னு அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும். ஹையில் வச்சிடாதீங்க, மீடியமாகவும் வச்சிடாதீங்க. ஏன்னா கறியிடம் அப்படியே தீஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சு வதக்குங்க. நீங்கள் காரம் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் போட்டுங்க. எனக்கு ஒரு 5 காய்ந்த மிளகாய் போதுமானதாக இருந்துச்சு இந்த குழம்புக்கு. நீங்கள் காரம் ஏன்னா மிளகுலாம் இருக்குது, அதனால் காரத்தன்மையாக இருக்கும். பூண்டு ஒரு பெரிய பூண்டாக 3 போட்டிருக்கேன். 1 பூண்டு அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் 2 பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதில் தேங்காய் எல்லாத்தையும் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இதில் சேர்த்துருக்கேன். குழிக்கரண்டி அளவுக்கு 3 குழிக்கரண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நம்ம நல்லா அந்த ஹீட்டிலேயே வதக்கிக்கின்னு அடுப்பை ஆஃப் பண்ணின்னு வதக்கிட்டு ஆற விட்டுடுங்க. ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். சூப்பராக இருக்குங்க. சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். எல்லாத்தையும் அது மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம தேங்காய் துருவலை போடணும். அந்த ஹீட்டிலே நல்லா வதங்கி வந்துடும். இதை ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணும். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சிட்டு இந்த விழுதை அரைச்சிட்டு வந்துடணும். சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த காரக்குழம்பு அருமையாக இருக்கும். வறுத்து அரைத்த காரக்குழம்பு அட்டகாசமாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடுவோம். இதை நைஸாக பட்டு போல் அரைச்சிட்டு வந்துடணும். கொரப்பாக இருக்கக்கூடாது. இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சிரு. சின்ன வெங்காயமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தக்காளி 1, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ தாளிப்பு இப்போ காரக்குழம்பு செய்கிறதுக்கு அதே கடாயை நான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் நல்லது தான். நான் ஒரு 5 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். வடகம் கொஞ்சமாக போட்டுக்குங்க. உங்கள்கிட்ட அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் வெங்காயம், கடுகு, வெந்தயம் இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். வடகம் போட்டால் சூப்பராக இருக்கும் அந்த குழம்புக்கு. வடகம் கொஞ்சம் போட்டு பூண்டு 1 உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் 2 கூட போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். நான் கொஞ்சமாக தான் அந்த குழம்பு செய்ய போகிறேன். ஒரு 3 பேருக்கு உள்ள குழம்பு தான் செய்ய போகிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு இதுக்கு நம்ம மஞ்சத்தூள் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு தக்காளி கொடுத்துருக்கேன்.
3 வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இதில் வந்து நீங்கள் காய்கறி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய் ஏதாவது சேர்க்கணுன்னா நீங்கள் பூண்டு சேர்த்துட்டு ஒரு முருங்கைக்காய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கத்திரிக்காய் சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பூண்டு குழம்பு வைக்கிறதுனால நான் பூண்டு மட்டும் போட்டுக்கிட்டேன். நல்லா வந்து வதக்கி விடுங்க. பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடலாம். சிறிது வந்து பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வந்து இது நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வரணும் அந்த எண்ணெயிலேயே. பிறகு தான் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து அந்த அரைச்ச விழுதை வந்து சேர்க்கணும். இல்லைன்னா வந்து அடியில் வந்து பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ வந்து அந்த விழுதை நல்லா வதங்கி வந்துட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த அரைச்சி வச்ச அந்த மல்லி மிளகுலாம் வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பு எல்லாம், அந்த விழுதை வந்து அரைச்சிட்டு வந்த விழுதை சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ புளி தண்ணி வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் வந்து அந்த புளி தண்ணியை கரைச்சிட்டு அதுலேயே வந்து நான் வந்து ஊற்றிருப்பேன். தண்ணி சேர்க்க வேண்டாம், அந்த புளி தண்ணியே போதுமானது. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. இது திக்கான பதத்துக்கு தான் இந்த காரக்குழம்பு இருக்குன்னு, அதனால் வந்து கரெக்டான பதத்துக்கு சேர்த்துக்கங்க. நான் ஃபஸ்ட்டே உப்புலாம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கடைசியாக வந்து காரம், புளிப்பு, உப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கங்க கொஞ்சம் உப்பு. லாஸ்ட்டாக வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்து விடுங்க. எல்லாம் கலந்துட்டேன். அந்த புளி தண்ணியிலேயே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு மட்டும் வந்து அந்த புளி கரைச்சல் தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி போதுமானதாக இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நல்லா வந்து நம்ம கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு சூப்பராக இருக்குங்க. இதுமாரி செய்து பாருங்கள். சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். இந்த குளிர்காலங்களுக்கு அருமையான ரெசிபி. நல்லெண்ணெய் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. எனக்கு 5 டீஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சர்க்கரை வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அருமையான வறுத்தரைத்த பூண்டு கார குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.